தம்பி நீ நான் பின்ன கரும்புறியானா நான் அண்ணாண்டா யாரு தம்பிடாப்பா அவன் செட்டா போட் பையன் யாருக்கு அண்ணா அவன் செட்டா போட் பையன் சரி ஆனால் வந்த உடனே ஆமா வணக்கம் ஆமா வணக்கம் திறக்கலகம் ஆமா ஆமா அப்படி இருந்தாலும் ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணை பத்தி தாய்மார்களும் ஆமா தெய்வ லோகத்தில் கூடிய தேவர் சபை தேவர் சபை ஆமா இன்று நாளையிலே மாபெரும் மக்கள் சபை ஆமாங்க இந்த சபநாடு வருகின்ற போது நான் யாரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் என் பேர் என்ன விளக்கமா சொல்லு சொல்றவா ஆமாங்க சந்திரகூடத்தில் வந்த குந்துமா தேவிக்கும் மகனாக பிறந்த அர்ஜுனன் தேர் விஜயன் வில் விஜயன் பல பேர் கொண்ட உண்மைதான் அர்ஜுனன் ஆகட்டுங்க அப்படி இருந்தாலும் யாரும் அமிஸ்தர் சொல்றோம் சொல்லுங்க போட்டும் நாட்டு ஆண்டு வரக்கூடிய தெய்வலோகம் தேவ அமஸ்தில் பிறந்த என் பேர் அர்ஜுனன் ஆகட்டுங்க அப்படி இருந்தாலும் அந்த படத்துல அண்ணா வரும்போது உத்தரவு அண்ணன் பார்க்கணும்ல புறப்படு தம்பி அண்ணா வணக்கம் 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 அதுக்கு காரணமாக அண்ணா அழைச்சிருக்கிறார் பார்க்கணும் உலக போட்டு கொத்த மாறே வந்தனா பாவத்திற்கு கோடி மழை தந்தனா அந்த உலக போட்டு கொத்த மாறே வந்தனா பாவத்திற்கு கோடி மழை தந்தனா
கோங்கமந்தார் என்று சொல்லக்கூடிய காதி மலர்களை பறித்து வந்து உன் பாதத்தில் வைத்து தம்பியாக மதகுரு பீமச்சனா எழுந்திரு கண்ணே எழுந்திரு கண்ணே அர்ஜுனா அண்ணா உண்டே கொண்டு வந்து அர்ஜுனன் தம்பி ஆகிய அர்ஜுனனே வணக்கம் கண்ணி அர்ஜுனா எழுந்திரு கண்ணே எழுந்திரு கண்ணே பீமா வணக்கதையே தோ பீமா எப்படி என்றால் அந்த மார்க்கண்டனை தாக்கும் போது யமன் கையில் இருந்து விழுந்த கதை இந்த நாகத்திலிருந்து உடுக்கி கிடைத்திருக்கிறது. இந்த கதை வைத்து எந்த எதையும் நம்ம விடலாம். ஆமா கண்ணே வில்லியேந்து விஜய போவோம். இது காண்டாபுரத்திலே 60,000 ஓசனை கொண்ட காண்டாபுரத்தை உன் மாமாவை துணை கொண்டு ஒரே நொடியில் சாம்பல் ஆக்கினாய். அந்த காண்டிப்பன் அக்னி பகவானால் கிடைத்த காண்டிப்பம். இந்த காண்டிப்பத்தை வைத்து இந்த உலகையை நாம வெல்லலாம். இல்லையது விஜயபூமா கதையேந்தும் பீமசேனா என்னுடைய பாதத்தை படித்தபடியா எட்டு நீங்கள் சுகமா இருப்பாய். எழுதுகள் கட்டியே ஆகட்டும். அப்படி இருந்தாலும் உன்னிடத்திலே ஒரு வார்த்தை கட்டி பீமா அண்ணனிடத்திலே தம்பி கேட்பது என்ன பார்த்தா இது என்ன கேட்கிறாய் கேட்டான். ஆகட்டும். தம்பிமார்களை அழைத்திருக்கிறாயே என்ன காரணம்னா உங்களை அழைத்த சங்கம் சொல்ல வேண்டுமா? கண்ணே எனக்கு சொல்ல மனமோ
என் கண்ணே. அண்ணா. எனக்கு சொல்ல மனமில்லை அண்ணா ஒரு வார்த்தை அண்ணா. கண்ணே. அண்ணா உனக்கு முகமாட்ட வந்தான். சொல்ல மனமில்லை என்று அல்லல் பட்டு வாடு என்று. தம்பி சொல்ல வேணாம் என்று சொல்றியே. நான் என்னவென்று சொல்வேன். நீங்க 4 பேரும் 4 திக்காக நகர வளத்துக்கு சென்றீர்கள். அந்த நேரத்திலே திருலோக சஞ்சாரியானவர் நம்மளை தேடி வந்தார். அவர் ஆசாரம் கொடுத்து அமர வைத்து, அவரே நீங்க வந்த காரணம் என்ன, இந்திரபிரசன் தேடி வந்திருக்கிறேன் கேட்கும் போது, ஆனால் தர்மா உன் தந்தையாராக பாண்டுராஜன் சுரிய வளத்தில் அகால மரணமடைந்து விட்டார். நீங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போது உன் தந்தையாருக்கு ஈமக்கடன் செய்யவில்லை. அதனால உன் தந்தை சொர்க்கமும் சேராமல் நர்க்கமும் சேராமல் வம்பாலாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதனால யாரும் செய்ய முடியாத யாகம் 32 யாகத்திலே சிறந்த யாக ராஜசேகம் செய்ததே உண்டானால் உன் தந்தையார் சொர்க்கம் போவார் சொல்லி இருக்கிறார். அதனால உன் தந்தையாருக்கு கர்ம காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கர்ம காரியம் எப்படி செய்வது, காரியம் எப்படி செய்யவில்லையே. செய்யறத கூட கேட்டோம். நம்ம ஹைவ பஞ்ச பாண்டவர்கள் ஒத்துமையாக ஒன்றாக தான் நம்ம கூடி திரும்பி இருக்கிறோம். ஆனா நீ மட்டும் தனியாக போய் அப்பாவை பார்த்துட்டு வந்தே சரியானா? கண்ணே நான் போகவில்லை கண்ணே, நாரதன் திருலோக சஞ்சாரி வந்து சொல்லி இருக்கிறார். அதனால 32 யாகத்திலே சிறந்த ராஜசேகம் செய்ய வேண்டுமா? அதனால ராஜசேகம் செய்வது எப்படி நம்மளுக்கு தெரியும். அது தியாவரால் ஒதுக்கப்பட்ட யாகமாம். இது எத்தனையோ பேர் யாகத்தை செய்து சாபப்பட்டிருக்கிறார்கள். அதனால இந்த யாகத்தை செய்வது எப்படி தெரியவில்லை. அதனால நம்மளை எட்டால் வரையும் கன்னிமை போல் காத்து வரக்கூடிய நம்ம மாதாவை பரந்தாமன் இருக்கிறார். நம் பரந்தாமனை வரவழைத்து இந்த கர்மகாரியம் எப்படி செய்வது என்று நாம கேட்டு தந்தையாருக்கு ஈமக்கடை செய்யலாம். வாராயோ வாராயோ ராமா
கால்களில் பட்டாடைகள் துடைத்து மாலையாகவும் மலராத பூவையும் காம்பெழுந்தும் பாத்திரை கொட்டி அநேக வந்தன மாமா. வணக்கம் வணக்கம் தர்மா. என் பாதத்தை பணிந்தபடினால் என்றென்றுக்கும் இந்த ஐவராஜாக்கள் அழியாம வந்திருப்பதாகட்டும். இருந்தாலும் ஒரு சமாச்சாரம்லவா அடுத்த விவாரம் இன்ற நாளையில் ஐவரும் கூடி இந்த இந்திர பிரசங்க வருக 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 நினைத்திருக்கிறாயே, அதனுடைய நோக்கம் என்ன மாமா? உன்னை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? சொல்லு. என் தந்தையாராக பாண்டுராஜன் சுருங்கிய வனத்திலே அகால மரணமடைந்து விட்டார். அன்று நாள் முடிந்தது. ஆமா, அன்று நாளில் இருந்து இந்த நாள் வரையும் தந்தையாராக பாண்டுராஜன் சொர்க்கம் சேராமல் நரகத்திலே வவ்வாலாக தொங்கிக் கொண்டிருக்கிறாராம். ஆமா, அதனால என் ராஜசயோகம் செய்யணும் மாமா. ஒரு வார்த்தை மாமா கேட்குமா? கேளு மாமா. அந்த ராஜசயோகம் என்றா அது அதை செய்யும் முறையில் எப்படி
அது சொல்லதான் உன்னை வரவழைத்தேன் மாமா. தர்மா, இந்த ராஜசீகம் என்பது என்ன? ஆமா, அது சரியா செய்யும் முறை என்னன்னு கேட்கிறேன். ஆமா, இது உனக்கு எதுக்கு? ஆமா, ஆமா, என் தந்தையாராக பாண்டுராஜன் சுனியவனத்திலே அகால மரணமடைந்து விட்டார். ஆகட்டும். பம்பாளாக தொங்கிக் கொண்டிருக்கிறாரா? ஏன்னா நான் கருவகாரி சின்ன பிள்ளை இருக்கும்போது நாங்க செய்ய முடியவில்லை. அதனால அந்த ராஜசூய 32 யாகத்திலே சிறந்த யாக ராஜசூயாக செய்யணுமா? என் தந்தையாரு சொர்க்கம் சேர்றதுக்கு. சரி, என் தந்தையாருக்கு நாங்க சொர்க்கம் சேர்றதுக்கு ராஜசூயம் செய்யணும். அதுக்குதான் கேக்குறேன். என்ன போய் ராஜசூயம்? ஆமா, என் தந்தையாரா பாண்டுராஜன் செய்யணும். செய்வேன். ஆமா, செய்வேன். ஆமா, ஆமா. நாரதனுக்கு நான் சொல்லிட்டேன். தர்மா, சந்திரகுலத்திலே பிறந்த வல்லனாக 5 ராஜாக்களாக இருந்து பாண்டு மகாராஜன் முனி அமுதந்தி முனிவர் சாபத்தில் இறந்திருக்கிறார். ஆமா, இறந்தவருக்கு சொர்க்க பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஈமக்கடனை செய்யணும். இந்த ஈமக்கடனை செய்வேன் என்று ஒப்பிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, இதை ராஜசூயாகம் இடப்படுத்த சாதாரணப்பட்டது. எப்படி மாமா? அது தேவர்களாக அகற்றப்பட்ட யாகம். ஓ, தேவர்களாக செய்ய முடியாத அகற்றப்பட்ட யாகம். சாபம் பெற்ற யாகம். ஆமா, இந்த யாகத்தை நான் செய்வேன் என்று ஒப்பிக்கொண்டிருக்கிறாய். ஆமா, இதை உன்னால செய்ய முடியுமா? ஏன் மாமா செய்ய முடியாது. எங்க மாமா இருக்கிறார். எனக்கு என்ன மாமா பயம்? இருக்கட்டும் மாமா, இது உன்னால் ஆகாத காரியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா அது எப்பேற்பட்ட யாகம் இருந்தாலும் சரி, என் தந்தையாருக்கு நாங்க செய்யணும். அது எங்க அத்தை மக்களாகிய, அதாவது நீ எங்களுக்கு எப்படியா ஒன்று செஞ்சு எங்க அப்பனை சொர்க்கம் அனுப்புறோம். தர்மா, மாமா, இப்படி 5 பேர் ஒன்றாகப்பட்டு ராஜசூயகம் செய்வேன் என்று ஒப்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆமா, இந்த ராஜசூயகத்துக்கு எத்தனை பொன்பொருள் தேவைப்படுகிறது? என்ன மாமா, நீ இருக்கும்போது எனக்கு எங்களால சின்ன வாங்கி 56 தேசம் இயமலை போல 3 மலை பொன்பொருள் குவித்திருக்கணும். சரி, வஸ்திர தானம், அன்னதானம், கோதானம், காசு தானம், சொர்ண தானம் இந்த சொல்லப்பட்ட எதுவுமே இல்லைன்னா பொருளே இருக்கக்கூடாது. அனைத்து பொருள்களும் வாங்கி குவித்திருக்கணும். சரி, எது கட்டளை இல்லன்றத வாரி விலகி கொண்டே இருக்கணும். வழங்கிட்டே இருக்கிற ஏழைகளுக்கு அது இருக்கு. மாமா, எப்படி மாமா, என் தம்பிமா 4 பேர் இருக்கிறாங்க. என்ன விட்டுரு. 4 பேர் 4 திக்காக சென்று உன்னை போல அரசனிடத்திலே திக்கு விஜயம் செய்து கொடுத்தால் பொருள் கூட என்று உத்தரவு சொல்லி அவருடைய பொருள் பெற்ற பயப்பட பொருளுக்கே பயப்பட 4 திசையை சென்று 4 நாட்டு மன்னரிடத்துல நன்கொடையை பெற்று நான் வருகிறேன். சரி, ஆகட்டும். சரி தர்மா, இந்த ராஜசூயாகத்துக்கு வேண்டிய பொன்பொருளும் சம்பாதிச்சிடலாம். சரி, இது கொண்டு வந்துடலாம். ஆகட்டும். இது சாதாரணப்பட்ட விஷயம். சரி, இதுக்கு மேல ஒண்ணு தேவைப்படுது. என்ன பண்ணோம்? இந்த சுயாகத்துக்கு ராஜர்கள் தேவைப்படுகிறது. ஓ, 56 தேச ராஜாக்களுக்கு வர வேண்டும். அந்த அதுக்கு பேர் தான் ராஜசூயாகம். மாமா, ஆமா மாமா, எனக்கு உட்பட்ட நாடு 56 தேசம். ஆமா, அங்கம் மருணமும் அவிந்தோ ஆத்திர இலாட எமனம் கருச கலியன் கனடா காம்போஜம் குரக குடகு குமேசம் கேரள கேகையின் இடுது நிமிடம் புலிதம் போன மச்சம் மரகத மலையாளம் பப்பரம் சொல்ல 56 தேசத்தை எனக்கு அடிமை. இந்த 56 நாட்டு மன்னர்கள் நான் சொன்ன வந்துருவாங்க. தர்மா, மாமா, இந்த 56 நாட்டு மன்னர்கள் எங்க உள்ளார்கள் தெரியுமா? எங்க இருக்கிறாங்க? மரகத நாட்டு மன்னன் சராசந்திரத்துல காளிக்கு பலி கொடுப்பேன் என்று சொல்லி அனைத்து பேர்களும் அவன் சிறையில் அடைத்திருக்கிறான். யாரு? சராசந்திரன். ஆமா, அதனால 359 அரசர்கள் பிடிச்சு விட்டான். காளிக்கு நரமத யாகம் செய்வேன் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறான். நான் தந்தைக்கு ராஜசூயாக செய்யறேன், அவன் நரமதையாக செய்ய அங்க பிடிச்சிருக்கான். நீ செய்வது ராஜசூயகம். ஆமா, சராசந்தன் செய்வது நரமத யாகம் காளிக்கு. இந்த நரமத யாகத்தில இருந்து 359 அரசர்களை சிறை வைக்க வேண்டும் என்றால் அதுக்கு அந்த மன்னன் சராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏமாமா, அந்த சராசரி ஜெயித ஆள் இல்லையா? நான் சண்டைக்கு போறேன், எங்க தம்பி மாறுகிறாங்க 4 பேர் சண்டைக்கு போறாங்க. மாமா, தர்மா, மன்னன் சராசந்தன் சாதாரணப்பட்டவன் அல்ல. சரி, 18 முறை அவனிடத்தில் தோல்வடைந்து நான் வந்து நிற்கிறேன். நீயே? ஆமா. என்ன மாமா ஆச்சரியமா இருக்குது? என்ன பாரு, இந்த உலகத்தை ஒரு நொடியில் அழிக்கக்கூடியவன் நீயே. 17 முறை சண்டை செய்து சராசரியை தோல்வி பெற்று வந்திருக்க. என்னை பாரு மாமா, உன்னை பார்த்தா காலுக்கு அதிருது. ஆமா, சொட்டு 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 நீங்க எங்க வந்தே கிணத்துல வந்தியோ இல்ல பழத்துல உழுது கிச்சில் இருந்து வந்தியே தெரியல. எங்க வந்தே தெரியல. இப்படி கிடக்கிறத காலுக்கு எல்லாம் அதிருது. தர்மா,
நான் இந்த 18 முறை தோல்வடைந்து நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிற திருப்பா கடல் என்று சொல்லப்பட்டு அந்த கடலை எதிர்க்கில் இருக்கக்கூடிய சங்கியை போட்டு அந்த சங்கால உருவாக்கப்பட்டது சங்கு துவார்கை. ஓ, துவாரகை என்ற ஒரு பட்டணத்தை உருவாக்கி சங்கு துவார்கை அங்க இருக்கிற. ஆமா, அந்த சங்கு துவார்களை நான் பட்டணத்தில் அந்த சதாசந்தனுக்கு மடிந்து நான் அங்கிருந்து இருக்கிறேன். அங்கிருந்து நீ அழைச்சதாக நான் இங்க வந்திருக்கிறேன். மாமா சரி, அப்படி எங்க தந்தையாருக்கு நாங்க ராஜசேவம் செய்யணும். அதெல்லாம் முடியாதுப்பா. அந்த சராசந்திரம் மடிக்கணும். சராசந்தனை மடிக்கவும் முடியாது, உன் தந்தைக்கு ராஜசேகம் செய்ய முடியாது. மாமா மாமா இது உன்னாலாகாத காரியம். எப்படியா ஒண்ணு சராசரனை மடித்து விட்டு என் தந்தையாருக்கு நாங்க யாகம் செய்யணும். இது உன்னால முடியாத காரியம். கோடு தவறாத குருகுல வம்சம். ஆமா, சந்திரகுலம் சத்தியம் தவறாத வாக்கு தவறாத நடக்கக்கூடியவர்கள். ஆமா, நீங்க ஒப்பிக்கொண்டு இருக்கிற நான் தந்தைக்கு கர்மதானம் செய்வேன் ஒப்பிக்கொண்டு இருக்கிற. ஆமா, அப்படி செய்தாலும் ஆச்சு, எப்படி ஆனாலும் செஞ்சு ஆகணும். ஆமா ஆமா, பின் வைத்தால் பின் வைக்க மாட்டேங்க. இல்ல இல்ல இல்ல, சரி ஆகட்டும். அப்படி வேணும் என்றால் அந்த சராசந்திரனை மீட்பதற்கு நீங்க தான் தொடர்பு கொண்டு போகணும். நானே போடுமா? ஆமா, சரி மாமா. யார் சாகுங்களோ யார் பிழைக்குங்களோ எங்களுக்கு தெரியாது மாமா. நானே சண்டைக்கு போய் பாக்குறேன் மாமா. சரி, அப்படி தர்மா இந்த சராசந்தனை கொண்டால் யாராலுக்கு யாருனாலும் விதி இருக்கிறது. அந்த 359 மன்னரும் நம்ம சிரமிட்டோம். கண் இமைய மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சராசந்தனை நான் கொண்டிருப்பேன். சரி, இருந்தும் அவனுடைய விதியாகப்பட்டது உன் தம்பி பீமன் கருத்திலே உள்ளது. மாமா என்ன மாமா, அவனோ பால்மனம் ஆறாத பையன் ஆகட்டும். ஒரு சமயம் நான் போன கூட சண்டைக்கு போயிருவேன். ஆமா, அவனை போய் எப்பயும் என் தம்பி எப்பயும் பலசாலி. அவனா போய் நீயே 17 முறை தோத்துனுங்கிற தம்பியை கொண்டு போய் மரணம் பண்ணிக்க பாக்குறேன் மாமா. ஏதோ மனசுல கவுட வச்சிருக்கிற நீ என் தம்பியை காரி பண்றதுக்கு தான். யாரோ ஒருத்தர் பலி கொடுக்குற உனக்கு ஒரு எண்ணம். சரி சரி பீமா தர்மா, அப்படி இருந்தாலும் மன்னன் சராசந்தனை கொள்வேன் என்றால் அவள் 7 பேர் சரிபலத்தோட பிறந்தவங்க. ஓ, இவங்க. ஆமா, தெரியாதவன் பீமன், இடம்பன், பக்காசுரன், மணிமாலன், கீச்சகன், சராசந்தன். இவங்க 7 பேர் ஒரே பலம் படித்தவன். ஒரு பலம் படித்தவன். இடம்பன், பக்காசுரன், மணிமாலன், சராசந்தன், கீச்சகன், ஆமா, துரியோதனன், பீமன். இவர் 7 பேர் சரிபலத்தோட பிறந்து யாரு ஒருவன் கையில மடிக்கிறாரோ ஆமா மீண்டும் 6 பேர் அவன் கையில் தான் மடிவாங்க. மடிய சாபகர்றான். ஆமா, ஒரு தம்பியாகர் பீமனாகப்பட்டவன் இடுமனை கொண்டிருக்கிறார். ஓ, இடுமனை கொண்டிருக்கிறார். பக்காசுரனை வென்றிருக்கிறார். ஆமா, அவருடைய மணிமாலனை ஜெயித்திருக்கிறார். அவருடைய பலம் எல்லாம் 3 பேர் பலம் இவங்கிட்ட இருக்குது. இவன் தான் கொல்லவே வெல்லவே முடியும். அதனால இவரை அனுப்பிச்சு வச்சானா கொண்டுட்டு வந்துடலாம். சரி மாமா, சரி, ரொம்ப நேரத்துக்கு என்ன பேசணும். எங்க அப்புறம் காரியம் சரி, எங்க தம்பி மாறு அழைச்சிட்டு போறேன். ஆனா ஒண்ணு, என் தம்பி 32 அவையத்திலே ஒரு அவையும் குறையாமல் அந்த சராசந்திர இடத்திலிருந்து மீட்டு வழியை சொல்லி சத்தியம் பண்ணு. எங்க தம்பியை அனுப்புறேன். என் தம்பி அர்ஜுனன் ஒண்ணு கூட அனுப்புறேன். யார் வீட்டு சாவுக்கு யார் சத்தியம் பண்றது பாருங்க. ஏமாமா, சரியா போச்சு. 32 அவையத்தில ஒண்ணு கூட குறையா. இந்த சோத்துக்கு வந்ததுனால இப்ப இருக்க அந்த வேலையெல்லாம் வைக்கிறீங்களே, பரவாயில்ல. ஆமா, நான் சொல்லிட்டேன் முன்னே, உன்னாலாகாத உலகத்தை எதுவுமே இல்லை. சரி, அப்படின்னா என்ன செய்யணும்? என் தம்பி 32 அவையத்திலே ஒரு அவையும் குறையாமல் கொண்டு சேர்த்து. அப்படி ஆகட்டும், என் வேலையும் முடியட்டும். ஆகட்டும். தம்பி பீமசேனா, கண்ணி அர்ஜுனா, இப்படி மாமனுக்கு துணையாக சென்று அந்த மகதவனாடு சென்று அந்த சராசரனை மடித்து விட்டு அந்த 359 மன்னரை சிறை வீட்டு வர வேண்டும். அது மட்டுமா, சீக்கிரம் அவர் இருக்கிற பொன் பொருளை சேகரித்து வாங்க. வெற்றி